பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய சில சூறாக்கள் பாக்குறோம். இது பாத்தீங்கன்னா குர்ஆன் ஓதி நன்மை தரக்கூடிய சூறாக்களுடைய பட்டியல். அதாவது ஒரு 5-6 சூறா இருக்கு. இதை ஓதுனீங்கன்னா குர்ஆன் ஓதி முடிச்சு நன்மை கிடைக்கும். இந்த சிறப்பு மிகுந்த வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே இந்த அமலை நம்ம செய்து கொள்வது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல முதல் சூறா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆயத்துல் குர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்து. அந்த ஆயத்தை 4 தடவை நீங்க ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். நமக்கு ரமலானுடைய கடைசியில இருந்துட்டு இருக்கோம். 4 முறை ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துல இருந்து காப்பாற்றப்படும். ஏன்னா ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு ஷைத்தான் நம்மளை நோக்கி ஓடி வருவான். எப்படிதான் இவனை வழி கெடுக்கலாம், ஒரு மாசமா இபாதத் செஞ்சு வச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ஓடி வருவான். அவன்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கும், குர்ஆன் ஓதிய நன்மையும் கிடைக்கும். முதல்ல ஆயத்துல் குர்சி. 2வது சூரா கதிர். இன்னா அஞ்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதிர் சூறாவை 4 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதி முடிச்ச நன்மை தரும். இன்னும் அந்த கதிரை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்ப லைலத்துல் கதிருடைய நாட்களே நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறதுனால எல்லாமே நேத்து நைட்டு கூட பாத்தீங்கன்னா நமக்கு கடைசி லைலத்துல் கதிராக இருந்துச்சு. அதாவது பிறை 29 இருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா நேத்துதான் லைலத்துல் கதிரா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கான சில அறிகுறிகள்லாம் தெரிஞ்சுச்சு. ஏன்னா அறிகுறிகள் இருக்குது லைலத்துல் கதிருக்கு. அதுல பார்க்கும்போது நேத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு. 27 அன்னைக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, 29 அன்னைக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. அல்லாஹுதான் நன்கறிவான். நம்ம பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை இரவுகள் எல்லாத்திலையுமே அமல் செய்வது நம்மளுடைய கடமை. இன்னும் அந்த இரவை பத்தி சிறப்பிச்சு சொன்னதுதான் இந்த கதிர் சூறா. அதுவும் இறுதி 10 முழுவதுமே நம்ம அமல் செய்வது ரொம்ப சிறப்புன்னு நபியர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த இறுதி 10 நாட்கள்ல இது ரொம்ப ஒரு சிறப்பான சூறா. 4 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அல்காரியாத்து மல்காரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூறா. இந்த சூறாவை ஓதுவது 1000 குர்ஆன் வசனங்களை ஓதிய நன்மை தரும். அதனால ஒரு தடவை ஓதுனீங்கன்னா 1000 குர்ஆன் வசனம் ஓதிய நன்மை கிடைக்கும். நீங்க எத்தனை தடவை ஓதுனீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு வசனங்கள் 1000 மடங்காக நன்மை தரப்படும். அதனால அல்காரியாத்து மல்காரியா. அடுத்தது 3வதாக பாத்தீங்கன்னா சூரா ஃபாத்திஹா. அல்கம் சூறாவை 4 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதி முடித்த நன்மை தெரியும். அதனால அல்கம் சூறாவை நீங்க 4 முறை ஓதிக்கொள்ளுங்க. இது துவா ஏற்கப்படக்கூடிய சூறான்னு சொல்லுவாங்க. இன்னும் குர்ஆனின் முதல் சூறாவாக இருக்கு. தொழுகையில பாத்தீங்கன்னா ஒரு இதயமாக இருக்கு. எல்லா ரகாயத்திலுமே இதுதான் இருந்துட்டு இருக்கு. அந்த சூறாவை ஓதி என்ன கேட்டாலும் அந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதனால இதை ஓதுங்க. இன்னும் அது குர்ஆனுடைய நன்மையும் தருது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சூரா இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூறா. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். 3 தடவை ஓதுறது ஒரு குர்ஆன் ஓதி முடிச்ச நன்மை தரும்ட்டு. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சூறாவுடைய அந்தஸ்தாக நம்முடைய துவாக்கள் கபுலாவது, அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால இதை 3 முறை ஓதுவது உங்களுக்கு ஒரு குர்ஆனுடைய நன்மை தருது. 3 தடவை தான் ஓதணும் இல்லை, நீங்க 9 தடவை ஓதலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா 3 குர்ஆன் ஓதி முடிச்ச நன்மை கிடைக்கும். அந்த மாதிரிதான் நம்ம சொன்ன எல்லா சூறாவும் குறைஞ்சதுதான் அந்த அத்தனை முறை. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை முறை ஓதுறீங்களோ அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு பெற முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா யாசின் சூறா. ஒரு தடவை யாசின் சூறா ஓதுனா 10 குர்ஆன் ஓதுனா நன்மை கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதெல்லாம் 4 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன், 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன். ஆனா இதுக்கு மட்டும்தான் ஒரு தடவை ஓதுனா 10 குர்ஆனுடைய நன்மை கிடைக்குது. அதனால நீங்க யாசின் சூறாவே ஒரு முறையாவது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கடைசி நாட்கள்ல ஓதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வல்லாதியாத்தி ரபுகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூறா. அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். அதனால இந்த சூறாவை என்ன பண்ணிக்கோங்க, வல்லாதியாத்தி ரபுகா ஃபல் மூரியாத்தி கதுகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூறாவை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, ஓதிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யானைப்படை சூறா. அலம் தர கைஃப ஃபஹல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய யானைப்படையுடைய சூறாவை 4 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சு நன்மை கிடைக்கும். அதனால என்ன பண்ணுங்க, அந்த சூறாவையும் ஓதிக்கொள்ளுங்க. அப்ப இந்த சூறாவெல்லாம் நீங்க குறிச்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சூறாக்களை என்ன பண்ணுங்க, அத்தனையுமே இந்த நாள்ல நம்ம சொன்ன மாதிரி ஓதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு குர்ஆனுடைய நன்மையும் கிடைக்கும், துஆக்களும் கபுலாகும். அல்லாஹ்வே போதுமானவன். அடுத்து ஒரு சிறப்பான ஒரு வீடியோ போட போறேன். அதையும் பார்த்து அமல் செய்து கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.